வணக்கம். இது வழக்கு. வாணியம்பாடி வேப்பமர சாலை பகுதியில் கடந்த மாதம் பேரானம்பட்டு கொத்தப்பள்ளியைச் சேர்ந்த நந்தகுமார் என்ற டெய்லர் கல்லால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தார். துப்பு துலங்க மறுத்த இந்த வழக்கில் கடைசியில் கைதானவர்களில் ஒருவர் டெய்லர் நந்தகுமாரின் மனைவி. ஏன்? சில நாட்களுக்கு முன் பொழுது புலராத இளங்காலை பொழுது வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த வேப்பமரச்சாலை. அங்கு பழைய இயங்காத ஜல்லி ஆலை ஒன்றின் பின்புறம் இருந்த காலி இடத்தில் சுமார் 35 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று கொடூரமாக தாக்கப்பட்டு முகம் சிதைந்த நிலையில் கிடந்தது. அந்த காலை வேளையில் அவ்வழியே சென்றவர்கள் பார்த்துவிட்டு ஊருக்குள் சொன்னார்கள். பின்பு வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அந்த வாலிபரின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அடுத்ததாக அந்த வாலிபர் கொலை செய்யப்பட்டு கிடந்த இடத்தில் உடைந்த மதுபாட்டில்கள், பழங்கள் மற்றும் ரத்தக்கரை படிந்த கல் ஆகியவற்றையும் கைப்பற்றினர். மேலும் கொலை செய்யப்பட்ட அந்த வாலிபரின் சட்டைப்பையில் இருந்த இருசக்கர வாகனத்தின் சாவியையும் வைத்துக் கொண்டு விசாரணையை துவக்கினர். தலையில் கல்லை போட்டு அந்த வாலிபர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று முடிவுக்கு வந்தனர். கொடூரமாக கொலை செய்யப்பட்ட அந்த வாலிபர் யார்? அவர் கொலை செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? காவல்துறையினர் பல்வேறான கோணங்களில் விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். ஆனாலும் கொலை செய்யப்பட்ட அந்த வாலிபர் யார் என்று கண்டறிய முடியாத நிலையே நீடித்தது. வாணியம்பாடிக்கு தாலுகா காவல் நிலையத்தினுடைய லிமிட்ல வாணியம்பாடியிலிருந்து ஆலங்காயம் போற ரோட்ல வேப்பமரத்து சாலைன்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. வேப்பமரத்து சாலைக்கு ஆப்போசிட்ல சக்தி ஜல்லி மிஷின் சொல்லிட்டு ஒன்று ஃபங்க்ஷன் ஆகாமல் ஒன்று இருக்கு. அந்த ஜல்லி மிஷினுக்குள்ள ஒரு அடையாளம் தெரியாத ஒரு நபரை அவர் தலையை நசுக்கி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். 18ஆம் தேதி நைட்டு 18/11/2014 நைட்டு கொலை செய்யப்பட்டு இருந்தார். அந்த சடலத்தை நாங்கள் மார்ச்சில் வச்சு அவருடைய ஃபோட்டோ மற்றது எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு வில்லேஜுக்கும் மற்ற இன்வெஸ்டிகேஷன் மெத்தட்ல நாங்கள் அதை ஃபாலோ பண்ணோம். அதேவேளை வேலூரை அடுத்துள்ள பேரணாம்பட்டு பகுதியில் உள்ள ஆந்திர எல்லையை ஒட்டிய பசுமையான கிராமம் கெத்தப்பள்ளி. இங்கு வசிப்பவர் ரவிசேகர், அஞ்சலி தம்பதியினர். இவர்களின் மகன் நந்தகுமார் பேரணாம்பட்டு பேருந்து நிலையம் அருகே டெய்லர் கடை வைத்து நடத்தி வந்தார். நந்தகுமாருக்கு பிரியா என்ற மனைவியும் பள்ளி செல்லும் 2 மகன்களும் உள்ளனர். இந்நிலையில் கடைக்கு சென்ற நந்தகுமார் இரவு வெகுநேரமாகியும் வீடு திரும்பவில்லை. நந்தகுமாரின் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் என்றே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. சந்தேகமடைந்த நந்தகுமாரின் குடும்பத்தினர், உறவினர் மற்றும் நண்பர்கள் வீடுகள் அருகில் உள்ள கோவில்கள் என பல்வேறு இடங்களில் தேடினர். ஆனாலும் நந்தகுமார் பற்றிய எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. நந்தகுமாரின் தந்தை ரவிசேகர் பேரணாம்பட்டு காவல் நிலையத்தில் நந்தகுமாரை காணவில்லை என்று புகார் கொடுத்தார். அந்த புகாரின்படி பேரணாம்பட்டு காவல்துறையினர் காணாமல் போன நந்தகுமாரை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். அப்போது காவல்துறையினருக்கு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று இருப்பது தெரியவந்தது. உடனே பேரணாம்பட்டு காவல்துறையினர் நந்தகுமாரின் தந்தை ரவிசேகர் மற்றும் உறவினர்கள் ஆகியோரை வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட அடையாளம் தெரியாத அந்த ஆண் சடலத்தை காட்டினர். ரவிசேகர் அது நந்தகுமார் தான் என்று அடையாளம் காட்டினார். 22ஆம் தேதி வேலூர் மாவட்டம் வித்தியாசம் உட்பட்ட பேரணாம்பட்டு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட கொத்தப்பள்ளி என்ற வில்லேஜில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பேரணாம்பட்டு. ஸோ அது அவங்ககிட்ட இந்த ஃபோட்டோவை காமிச்சு
வெரிஃபை பண்ணும்போது நந்தகுமார் என்பவர் நந்தகுமார் தான் பேர். இந்த நந்தகுமாரோடைய மனைவி கொடுத்த கம்ப்ளைண்ட் பேரில் அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம். அந்த ஃபோட்டோவை கொடுத்து ஐடென்டிஃபை பண்ணி பிறகு பிரேதத்தை வந்து அடையாளம் காட்டுறாங்க. அடையாளம் காட்டின பிறகு நந்தகுமார் தான் என்ன ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. அதன் பிறகு நாங்கள் விசாரணை மேற்கொண்டோம். அடுத்த கட்டமாக காவல்துறையினர் நந்தகுமாரின் கொலை வழக்கு குறித்து அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் விசாரித்தனர். ஆனாலும் கொலை செய்யப்பட்ட காரணம் தெரியவில்லை. தனிப்படை அமைத்து விசாரணையை மேற்கொண்ட காவல்துறையினர் முதலில் நந்தகுமாரின் நண்பர்கள் பற்றிய விவரங்களை சேகரித்தனர். மேலும் நந்தகுமாருக்கு எருக்கம்பட்டு பகுதியில் சில்லறை கடை நடத்தி வரும் ஜெயந்தி என்கிற பெண்ணுடன் நட்பு இருந்ததாகவும் காவல்துறையினர் கண்டறிந்தனர். உடனே காவல்துறையினர் எருக்கம்பட்டு சென்று ஜெயந்தியிடம் விசாரணையை மேற்கொண்டனர். இந்த பெண்ணின் நட்பால் நந்தகுமார் கொலை செய்யப்பட்டிருக்கலாமோ என்ற கோணத்திலும் விசாரித்தனர். ஆனாலும் நந்தகுமார் கொலையில் குற்றவாளி அகப்படவில்லை. தொடர்ந்து மர்மமே நீடித்தது. இந்த நிலையில்தான் நந்தகுமார் டெய்லர் கடை நடத்தி வரும் பகுதியில் விசாரித்த போது அவர் காணாமல் போன அன்று அவரது நண்பர் முராக் என்பவருடன் சென்றதை கண்டுபிடித்தனர். மறுநாள் அன்னைக்கு நைட் போன் பண்ண சுவிட்ச் ஆஃப் மறுநாள் வந்து தேடிட்டு இருக்கோம். மறுபடியும் மறுநாள் எல்லாம் தேடிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க. மருமகன் வந்து பண்ணுவோம். மருமகன் என் சின்ன மகனும் போயிட்டு கடையில் இருந்து பையன் எங்கே போனாங்க, யார் கூட போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த முராத்ன்ற பையன் கூட போனாங்க. கடையில் இருக்கிற மினிஸ்டர் பையன் போனான். அவனை போய் அவன் வீடு கண்டுபிடிச்சி அவனை போய் கேட்டு மருமகன் கேட்டாக்கா முரண் போறாங்க பதில் சொன்னீங்கன்னா ஸ்டேஷனில் கம்ப்ளீட் பண்ணோம். முராத் மேலே கூட கூட்டிட்டு போனாங்க. அவங்க பையன் வரலன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணோம். காவல்துறையினருக்கு கூலி வேலை செய்து கொண்டு பல்வேறு இடங்களில் சுற்றித் திரியும் முராக்கை பிடிப்பது சுலபமாக இல்லை. இந்த சமயத்தில்தான் நந்தகுமாரின் உறவினர்கள் பேரணாம்பட்டு பேருந்து நிலையத்தில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்த முராக்கை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். காவல்துறையினர் முராக்கிடம் விசாரணை நடத்த நான் தான் நந்தகுமார் தலையில் கல்லை போட்டு கொலை செய்தேன் என்று ஒத்துக்கொண்டார். இந்த கொலையில் மேலும் 3 பேர் உடந்தை என்றும் கூறினார். ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த பள்ளி ஆசிரியர் சரவணன் தான் நந்தகுமாரை கொலை செய்ய சொல்லி 50,000 ரூபாய் பணம் கொடுத்தார் என்றும் கூறினார். காவல்துறையினரின் தொடர் விசாரணையில் முராக் நானும் நந்தகுமாரும் நண்பர்களாக இருந்தோம். அவரின் டெய்லர் கடையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் சரவணன் என்பவரின் நட்பு கிடைத்தது. அவர் மூலம் பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த சூர்யா, சதீஷ் என்பவர்களின் நட்பும் கிடைத்தது. நாங்கள் 5 பேரும் அங்கு பல்வேறு இடங்களில் சுற்றித் திரிந்தபடி ஒன்றாக மது அருந்துவோம். இந்த சமயத்தில் ஒரு நாள் சரவணன் என்னிடம் 50,000 ரூபாய் பணம் தருகிறேன், நந்தகுமாரை தீர்த்து கட்டு, அவரின் மனைவி பிரியாவை பிடித்துள்ளது, நந்தகுமார் இதற்கு இடைஞ்சலாக இருக்கிறார் என்று கூறி பணம் கொடுத்தார். தீர்த்து கட்டிவிட்டேன் என்று முராக் கூறியுள்ளார். மேலும் 3 பேர் செஞ்ச மாதிரி செய்யணும் அப்படின்னு நான் வாக்குமூலம் கொடுத்து கூட 5 வரைக்கும் கண்டுபிடிச்சி இதெல்லாம் நான் வந்து கொடுக்கல. ஆகையினால மன உளைச்சலால எனக்கு தூக்கம் இல்லை. அதே வேதனையாக மன வேதனையாக நான் அப்படின்னு குறைஞ்சிருக்கேன். பின்னர் காவல்துறையினர் முராக்கை நீதிமன்ற விசாரணைக்கு பின் சிறையில் அடைத்தனர். அடுத்ததாக தலைமறைவாக உள்ள ஆம்பூர் ஆசிரியர் சரவணன், சூர்யா, சதீஷ் ஆகிய 3 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். இதுவரை இந்த 3 பேரின் புகைப்படமோ முகவரியோ காவல்துறையினருக்கு சிக்கவில்லை. 3 பேர் 4 பேர் குற்றவாளிங்கிறாங்க. ஒருத்தனை நாங்கள் எழுதி கம்ப்ளீட் பண்ணாத முராக் என்ற ஆளு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னும் அவங்க 3 பேர் அவன் சொல்றவங்கள டிபார்ட்மெண்ட் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அதுக்கு என்ன செய்யறாங்க நடவடிக்கை எனக்கு ஒண்ணுமே புரியல. 15 நாள் ஆச்சு இப்போ இந்த மாதிரி நடந்த சம்பவம். 18ஆம் தேதி நடந்த சம்பவம் இன்னைக்கு எத்தனை நாள் ஆகுது? தினம் இறந்து பழிச்சுன்னு இருக்கிறேன் சார். நான் நல்லா போன பையன் இந்த மாதிரி சொல்றாங்க. நந்தகுமாருடைய கொலை வழக்கில் உறவினர்கள், நண்பர்கள், அவர் கடைக்கு அருகாமையில் கடை வைத்திருந்தவர்கள் என எல்லோரையும் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறார்கள். இருந்தாலும் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள்.
மேலும் நந்தகுமாரை கொலை செய்ய ஏற்கனவே சில முறை யாரோ முயன்றதாகவும் குடும்பத்தினர் கூறுகின்றனர். எருக்கம்பட்டு வேம்புலீஸ்வரர் கோவில் அருகே உள்ள ஓர் மரத்தடியில் நந்தகுமார் சென்றபோது காரை மேலே மோதவிட்டு கொலை செய்ய முயன்றிருக்கிறார்கள். ஆனால் பலத்த காயத்துடன் நந்தகுமார் தப்பித்துள்ளார். சிகிச்சைக்கு பின்பு நந்தகுமார் தன்னை யாரோ பின்தொடர்ந்து வருவது போல் இருப்பதாகவும் குடும்பத்தினரிடம் கூறியிருக்கிறார். மனோதத்துவ சிகிச்சையும் மேற்கொண்டு குணமாகியுள்ளார். தள்ளி விட்டுட்டது எனக்கு நல்லா தெரியுமா, அதனால ஒரு புதர்ல விழுந்து எனக்கு ரன்னிங்ல வண்டி போயிடுச்சு, அடிப்பட்டேன். யாரோ பண்ண வேலைதான் இது, ஆனா தானா விழுந்தது கிடையாதுன்னு சொன்னோம் சார். யாருன்னு எனக்கு தெரியல அவங்க அப்படின்னு சொன்னோம் சார். நாங்க டாக்டர் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிட்டோம். மேற்கொண்டு என்ன சொல்றோம், யாரோ என்ன துரத்துறாங்கம்மா, யாரோ என்ன அடிச்சு போட்டுருவாங்க. அவங்க கொண்டாடிக்கும் சொல்றோம், எனக்கும் சொல்றோம். என்ன செய்யறதுன்னு யாருன்னு எனக்கே தெரியலம்மா. யாரா அந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னா எனக்கே தெரியலம்மா அவங்க யாருன்னு. மேலும் நந்தகுமார் பண ரெட்டிப்பு மோசடியில் ஈடுபட்டு அந்த நண்பர்களிடம் ஏமாந்திருக்கலாம் என்றும், மேலும் சிலரை இந்த நண்பர்களிடம் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அவர்களும் பண ரெட்டிப்பு மோசடியில் ஈடுபட்டு ஏமாந்திருக்கலாம் என்றும், அவர்கள் சார்பாகவும் நந்தகுமார் பணத்தை நண்பர்களிடம் திருப்பி கேட்டிருக்கலாம் என்றும், இதில் தகராறு ஏற்பட்டு கொலை நடந்திருக்கலாம் என்றும் நந்தகுமாரின் குடும்பத்தினரும் உறவினர்களும் சந்தேகப்படுகிறார்கள். 20-25 நாள் அந்த முராத் டெய்லி கடையாண்ட வந்து கூட்டுன்னு போறது, கல் அடிக்கலாம் வாழான்றது, அங்க போகலாம் எங்க போகலாம் கூப்பிட்டு போய் நான் ஜாலியா இருக்கிறேன், ஏதோ சூட் கேஸ் கொடுத்தேன் 50,000 ரூபாய் வருதுன்னு சொல்லி அவனை ஏமாத்தி ஆசை காட்டி இந்த மாதிரி என் பையனை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மேலும் நந்தகுமாரின் மனைவி பிரியா களங்கமற்றவர். சரவணனை யார் என்றே தெரியாது. கொலை வழக்கை திசை திருப்பவே சரவணன் இதுபோல் கூறியிருக்கலாம் என்றும் கூறுகிறார். அதனால எனக்கு எந்த கதையும் தெரியாது. அந்த பொண்ணு எங்ககிட்ட சொல்லல, எங்களுக்கும் தெரியாது. அந்த பொண்ணு அந்த மாதிரி தப்பான தகவல் பொண்ணு 15 வருஷமா எங்கிட்ட அந்த பொண்ணு குடும்பம் நடத்திருக்குது. அந்த பொண்ணு கிட்ட அந்த ஹாபிட் கிடையாது. நாங்க நிரூபிக்கிறோம், வந்து அந்த பொண்ணு நிரூபிக்கிறேன்னு சொல்லுது எங்ககிட்ட. நாங்களும் கேட்டோம். அந்த ஆளை கண்டுபிடிங்க சார், அந்த ஆளை நீங்க தேடி சரவணான்றவனை கொண்டாந்து நீங்க ஸ்டேஷன்ல எடுத்துங்க, நாங்க வந்து எல்லாம் அந்த பொண்ணு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த நிலையில்தான் திடீர் திருப்பமாக வாணியம்பாடி அருகே உள்ள வளையாம்பட்டு பகுதியில் நின்றிருந்த 4 பேர் காவல்துறையினரை கண்டவுடன் ஓட ஆரம்பித்தனர். அந்த 4 பேரையும் காவல்துறையினர் மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தபோது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. இவர்கள் சரவணன், சதீஷ் என்கிற தினேஷ், கேசவன் மற்றும் தயாநிதி என்று கண்டறிந்தனர். இதில் சரவணன் மற்றும் சதீஷ் என்கிற தினேஷ் ஆகியோர் டெய்லர் நந்தகுமார் கொலையில் தேடி வந்த குற்றவாளிகள் என்று காவல்துறையினருக்கு தெரியவந்தது. ஆசிரியர் சரவணன் நந்தகுமாரை கொல்ல நண்பர்களுடன் திட்டம் தீட்டி முராக் என்பவருக்கு பணம் கொடுத்ததையும் ஒத்துக்கொண்டார். ஆம்பூர் அருகே கிருஷ்ணாவரம் பகுதியில் மனைவி 2 பெண் குழந்தைகளுடன் வசிக்கும் சரவணன் கெத்தப்பள்ளிக்கு ஆசிரியராக பணிக்கு சென்றபோது நந்தகுமாரின் மனைவி பிரியா பழக்கமாகி இருக்கிறார். இருவரின் நட்பும் காதலாக மாறி அருகில் உள்ள தென்னந்தோப்பில் தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர். இந்த விஷயம் நந்தகுமாருக்கு தெரிய வந்ததும் மனைவி பிரியாவை கண்டித்துள்ளார். ஆனால் பிரியா கேட்கவில்லை. இதனால் நிம்மதி இழந்த நந்தகுமார் டெய்லர் கடைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து மனைவி பிரியாவை கண்காணித்து வந்ததோடு பிரியாவை அடித்து துன்புறுத்தியும் வந்துள்ளார். உடனே பிரியா இதுகுறித்து ஆசிரியர் சரவணனுக்கு தகவல் தெரிவிக்க சரவணன் தன் நண்பர்களுடன் சேர்ந்து நந்தகுமாரை கொல்ல பலமுறை முயன்றிருக்கிறார். அதிர்ஷ்டவசமாக நந்தகுமார் தப்பித்துக் கொண்டே வந்துள்ளார். அதன் பின்புதான் முராக்கிற்கு பணம் கொடுத்து கொலை செய்ய கூறியுள்ளார். தலைமை ஆசிரியர் கள்ளக்காதலியை மணக்க அவரின் கணவரை சதித்திட்டம் தீட்டி கூட்டாளியுடன் சேர்ந்து கொடூரமாக கொலை செய்தது சம்பந்தமாக வாணியம்படி தாலுகா காவல் நிலையத்தில் 302 ஈதாசா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு பண்ணி குற்றவாளிகளை கைது செய்துள்ளனர். அதில் முதல் குற்றவாளியான சரவணன்
தலைமை ஆசிரியர் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளது. அவருடைய மனைவியின் சக நண்பரான இன்னொருத்தருடைய மனைவியை கள்ளக்காதல் கொண்டு அவரை மணமுடிக்க வேண்டி அவரின் கணவரை திட்டமிட்டு கூட்டாளியுடன் சேர்த்து கொலை செய்துள்ளார். இதில் குற்றவாளிகளான சரவணன் மற்றும் தினேஷ், கேசவன், தயாநிதி என்கின்ற தயானந்தன், மூரத், முதல் குற்றவாளி சரவணனுடைய தம்பி ஆகியோர்கள் மீது குற்றம் அணியப்பட்டுள்ளது. இதில் ஏறத்தாழ குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மீதமுள்ள குற்றவாளிகளை, தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். காவல்துறையினர் ஆசிரியர் சரவணன், அவரின் கூட்டாளிகளான தயாநிதி, சதீஷ் என்கிற தினேஷ், கேசவன் ஆகியோரை தொடர்ந்து கெத்தப்பள்ளி நந்தகுமாரின் வீடு சென்று பிரியாவை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். பிரியாவும் கணவர் நந்தகுமார் கொலைக்கு உடந்தையாக இருந்துள்ளதை ஒத்துக்கொண்டுள்ளார். விசாரணையில் அவர் திட்டமிட்டு சதி செய்து அவரை பேரணாம்பட்டு லிமிட்ல, பேரணாம்பட்டு பக்கப்பாட்டில் அங்கிருந்து அவரை தூக்கிட்டு வந்து 18ஆம் தேதி நைட்டு 4 நபர்கள் ஸ்பாட்டில் வந்திருக்காங்க. மற்றும் 2 நபர்கள் அவர்களுக்கு உதவியாக இருந்து இந்த சதி திட்டத்துக்கு உடந்தையாக இருந்து அவங்க வர வச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஒரு 6 பேர். அது இல்லாமல் இன்னொரு நபர் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதா தெரியுது. அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ விசாரணை முடிவில் மொத்தம் எத்தனை பேர்னு தெரியும். இது வரைக்கும் நாங்கள் 5 நபர்களை கைது பண்ணியிருக்கோம். ஏற்கனவே மகராட்சி கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 4 நபர்களை கைது பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு இன்னொரு நபர், ஆண் நபரை கைது பண்ண வேண்டியிருக்கு. அது இல்லாமல் இன்னொரு நபர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது விசாரணை முடிவில் தெரியும். தன் மருமகளே தன் மகனை ஆள் வைத்து கொன்றதைக் கண்டு இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் இருக்கிறார்கள் நந்தகுமாரின் பெற்றோர். வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. குற்றச்சம்பவங்களில் கைதானவர்களை காவல்துறையினர் அழைத்து வரும்போது சில தருணங்களில் முகத்தை மூடி அழைத்து வருகின்றனர். பல தருணங்களில் முகத்தை மூடாமல் அழைத்து வருகின்றனர். ஏன் இப்படி? குற்றம் சாட்டப்பட்டவர்களை அழைத்து வருவதில் உள்ள சட்ட நடைமுறைகள் என்ன? குற்ற செயலில் ஈடுபடும் நபர்களை பொறுத்தவரை அவர் ஒரு தெரிந்த நபராக இருக்கும் பட்சத்தில் அந்த நபருடைய பெயர், அவர் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிற விவரங்களை புகார்ல குறிப்பிடுறாங்க. ஆனால் யார் என்று தெரிகிறது, அடையாளம் தெரிகிறது, ஆனால் பெயர் தெரியவில்லை, அதுக்கு முன்பு அறிமுகம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல, அப்படிப்பட்ட சூழல்ல போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கும் பொழுது அந்த நபர்களை கைது செய்து அவங்களை அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்துறது தான் இந்திய சாட்சிய சட்டம் வரையறுக்கிறது. அந்த அடிப்படையிலே ஒரு நபரை பொறுத்த வரைக்கும் எப்படி அந்த குற்ற செயல் நடந்திருக்கிறது அப்படிங்கறதை நிரூபிக்க வேண்டிய கடமை அரசுக்கு, காவல்துறைக்கு இருக்கும் பொழுது அந்த நபர் தான் அதை செஞ்சிருக்காருன்னு காட்டுறதுக்கு முன்னாடி அந்த நபர் தெரியாத நபரா இருக்கிறார், அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு தெரியாத நபரா இருக்கிறாரு, இல்ல அந்த சம்பவத்தை கண்ணால் கண்ட சாட்சிகளுக்கு அந்த நபர் தெரியாத நபராக இருக்கிறார். அதை பொறுத்த வரைக்கும் அந்த குற்றச்செயலை செய்தது அந்த நபர் தான் என்பதை உறுதி செய்வதற்காக மட்டுமல்ல, அதற்கு மேலாக அந்த சாட்சியம் சொல்லக்கூடிய நபர்களுடைய நினைவாற்றலை பொறுத்த வரைக்கும் அடையாளப்படுத்துவதற்காக அந்த நபர்கள் தான் புரிஞ்சாங்கன்றத உறுதிப்படுத்துவதற்காக தான் அடையாள அணிவகுப்பு நடத்தப்படுகிறது. அதற்கென்று குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் அதற்கென்று வரையறை இருக்கிறது. ஒரு நடுவர் எப்படி போகணும், என்ன மாதிரி கடைபிடிக்கணும், அந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை எவ்வளவு பேரை வச்சு அடையாளம் காண்பணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்யணுங்கிறதெல்லாம் சட்டம் வரையறுத்திருக்கிறது. அந்த சூழல்ல ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு வரக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான வழக்குகள்ல அந்த வழக்கறிஞருடைய வாதம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, நீதிமன்றங்கள்ல அவர் அடையாள அணிவகுப்புக்கு முன்பாகவே அவருடைய போட்டோ வெளியே வந்துவிட்டது, அவர் பிரஸ் முன்னாடி காண்பிக்கப்பட்டார், டிவிகள்லையும் பத்திரிகைகளிலும் செய்தியாக வந்திருக்கிறது, படமாக வந்திருக்கிறது. அந்த காரணத்தினால இந்த அடையாள அணிவகுப்பு செல்லாது அப்படின்னு ஒரு வாதம் பலமாக எடுத்து வைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட தருணங்கள்ல அந்த தீர்ப்பும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு சாதகமாக போய்விடுகிறது. அதையெல்லாம் தடுப்பதற்காகத்தான் காவல்துறையினர் சில வழக்குகள்ல, முக்கியமான வழக்குகள்ல அடையாளம் தெரியாத நபர் அப்படிங்கிற ஒரு சூழல்ல அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த முகமூடி அணிவிச்சு அவங்களை கூட்டு வர்றாங்க. ஏன்னா எதிர்காலத்தில் ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டு அதன் காரணமாக அந்த வழக்கு வலுவிழந்து போயிடக்கூடாது அப்படிங்கறது அடிப்படையாக கொண்டு அந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறது.
அதே சூழல்ல பாலியல் ரீதியான வழக்குகள்ல பாதிக்கப்பட்ட நபர்கள், அது பெண்களாக இருக்கும் பொழுது, அது 18 வயதுக்கு குறைவாக இருந்தாலும் சரி, கூடுதலாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான வழக்குகள்ல பாதிக்கப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, குற்றம் சாட்டப்பட்ட நபர் 18 வயதுக்கு குறைவான ஒரு நபராக இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய அடையாளம் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலாக அப்படிப்பட்ட சம்பவங்களையும் அந்த முகமூடி அணிவிக்கப்படுகிறது. ஆனால் அந்த முகமூடி அணிவிச்சுதான் தீரணும் அப்படிங்கிறது சட்டமாக்கப்படுவது கிடையாது. இருந்தாலும் அந்த விடுதலையை நோக்கி செல்லக்கூடிய வழக்குகளை தடுப்பதற்காக என்னதான் காவல்துறை சிறப்பாக அவங்க விசாரணை மேற்கொண்டாலும் கூட அந்த அடையாள அணிவிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் அடிபட்டு போய்விடக்கூடாதுங்கிறதுக்காக முகமூடி அணிவிப்பது காவல்துறை நடைமுறையாக இருந்து வருகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.